பனிப்போர் உச்சத்துல இருந்தப்ப அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை துல்லியமா கண்காணிக்கிறதுக்காக சோவியத் ரஷ்யா சக்தி வாய்ந்த போர் விமானமா MiG-25 உருவாக்குனாங்க. சூப்பர் ஸ்பை போர் விமானமானது 75,000 அடி உயரம் வரைக்கும் பறந்து எதிரி நாடுகளுடைய நடவடிக்கைகளை துல்லியமா கண்காணிச்சு தகவல் கொடுக்கும். சோவியத் ரஷ்யாவுடைய ராணுவத்துல முக்கிய பங்கு வகிச்ச இந்த போர் விமானத்தை 1980 இந்தியா சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாங்க. 1974 இந்தியா அணுகுண்டு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை தயாரிக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை துல்லியமா கண்காணிக்கிறதுக்காக சூப்பர் ஸ்பை போர் விமானமான MiG-25 பயன்படுத்தினாங்க இந்தியா. அந்த மாதிரி 1997 பாகிஸ்தான் தலைநகரமான இஸ்லாமாபாத்துக்கு மேல MiG-25 பறந்துட்டு இருந்தது. அந்த சமயம் 65,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்த MiG-25 சோனிக் பூம்னு அழைக்கப்படுற மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்துச்சு. இஸ்லாமாபாத் மக்களோ வானத்துல ஏதோ மிகப்பெரிய இடி இடிச்சதா நினைச்சாங்க. உடனடியாக பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் ராடார்கள் MiG-25 கண்டுபிடிக்க தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் விமானப்படை F-16 ரக போர் விமானத்தை அனுப்புனாங்க. F-16 ரக போர் விமானம் நெருங்கி வரதுக்குள்ள MiG-25 இந்தியாவுடைய விமானப்படை தளத்துல வெற்றிகரமா தரையிறங்குச்சு. கடைசியா 2006 MiG-25 சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆச்சு.